தமிழன் பத்திரிகையிலிருந்து இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இது தொடர்பிலான விரிவான தகவல்களை நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இந்த நிலையில் பிரதானமான ஒரு பேசுபொருளான விடயமாக இது இருந்தது. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில் கையொப்பமிடப்பட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடக் கோரி டாக்டர் குணதாஸ் அமரசேகர உள்ளிட்ட ஒரு குழுவினர் தாக்கல் செய்த 2 அடிப்படை உரிமைகள் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. நீண்ட பரிசீலனைக்கு பிறகு நீதியரசர்கள் அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு அளிக்கப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் இந்த மனுக்கள் தொடர்பாக பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்புவதாக கூறியிருந்தார். அதன் பிறகு டாக்டர் குணதாஸ் அமரசேகர உள்ளிட்ட மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா இந்த மனுக்கள் மூலம் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் செய்து கொண்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சவால் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தேசிய பாதுகாப்பு மற்றும் இந்தியா இலங்கை உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிவித்து அவற்றில் 2 தகவல்களை வெளியிட அரசாங்கம் மறுத்துவிட்டது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கூறியிருக்கிறார். இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று இந்திய அரசாங்கம் கூறியுள்ளதாக தெரிவித்து அது தொடர்புடைய தகவல்களை வெளியிட முடியாது என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது. மேலும் இது அரசியலமைப்பின் மூலம் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மக்களின் இறையாண்மை முழுமையாக மீறுவதாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அல்லது அவரது பிரதிநிதிகளால் கையெழுத்திடப்பட்டன. மேலும் அரசியலமைப்பின் 42வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி பாராளுமன்றத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறார் என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். பொதுவாக ஒரு வெளிநாட்டு அரசுடன் ஒப்பந்தங்கள் செய்யும் போது பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் அத்தகைய விஷயங்களில் ஜனாதிபதி தனது விருப்பப்படி செயற்பட அதிகாரம் இல்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி இங்கே வாதிட்டிருக்கிறார். இருப்பினும் இந்த ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன்பதாக ஜனாதிபதி பார்லிமெண்டத்துக்கு தெரிவிக்கவில்லை என்றும் இது உரிய சட்ட நடைமுறையை மீறி செய்யப்பட்ட சட்டவிரோத செயல் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணியினால் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடன் நல்லுறவை பேணுவது நல்லது என்றாலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுடனான நாட்டின் உறவுகளை மோசமாக பாதிக்கும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா இங்கே வாதிட்டிருக்கிறார். அதன்படி இந்த மனுவை விசாரிக்க அனுமதிக்குமாறும் இது தொடர்புடைய ஒப்பந்தங்களை செயற்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார். அதன் பிறகு மற்றொரு மனுதாரரான வினிவித பெரமுன சார்பாக ஆஜரான சட்டத்தரணி கனிஷ்க விதாரண நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த ஒப்பந்தங்களின் உள்ளடக்கங்களை வெளியிட மறுப்பதன் மூலம் ஜனாதிபதி மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக கூறியிருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிய போதிலும் ஜனாதிபதி அத்தகைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாததால் அவற்றின் பிரதிகள் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி செயலகத்தின் தகவல் அதிகாரி தனக்கு தெரிவித்ததாக சட்டத்தரணி கூறியிருக்கிறார். அதன் பிறகு சட்டம் அதிபர் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து அத்தகைய ஒப்பந்தங்களில் நுழையும் போது அமைச்சரவையின் ஒப்புதலை பெறுவது வழக்கமான நடைமுறை என்று கூறியிருக்கிறார். அமைச்சரவையில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருப்பதாகவும் இந்த ஒப்பந்தங்களின் உள்ளடக்கங்களை அவர்கள் அறிந்திருப்பதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறியிருக்கிறார். இந்த ஒப்பந்தங்கள் பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படவில்லை என்று மனுதாரர் கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கூறிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அரசியலமைப்பின் 157வது பிரிவின் கீழ் முதலீடுகள் மற்றும் இரட்டை வரி விதிப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பான வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இத்தகைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியிருக்கிறார். அரசியலமைப்பின் 42வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்றாலும் ஜனாதிபதியால் பெறப்பட்ட அனைத்து தகவல்களும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் அவரால் வாதம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஒப்பந்தத்தின் விவரங்களையும் அறிய விரும்பினால் பாராளுமன்றம் அதை கூற முடியும். ஆனால் இந்த விடயத்தில் அது நடக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதன்படி வழக்கில் தலையிடுவதற்கு நியாயமான சட்ட அடிப்படை இல்லாததால் மனுக்களை தள்ளுபடி செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மல் விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார். முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த உயர்நீதிமன்ற அமர்வு பின்னர் இந்த தீர்ப்பினை இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நீதிமன்றத்தினால் இவை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுவே அந்த செய்தியாக அமைந்திருக்கிறது.